சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேணு கோபாலகிருஷ்ணன் பூங்கோதை தம்பதியினர் சென்னையில் உள்ள மகளது வீட்டிற்கு சென்றுவிட்டு திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் சேலம் வந்துள்ளனர். பின்னர் சேலம் ஜங்ஷனில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் மூலம் லீ பஜார் வழியாக வீட்டிற்கு சென்ற பொழுது பூங்கோதை தனது கைப்பையை தவறவிட்டுள்ளார். இதுகுறித்து பூங்கோதை அளித்த புகாரின் பேரில் சூரமங்கலம் காவல் நிலைய போலீசார் விசாரித்து வந்தனர். இதற்கிடையே ரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாஷா பர்வீன் தம்பதியினர் அம்மாப்பேட்டையில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு இரவு லீ பஜார் வழியாக வீடு திரும்பும் பொழுது லீ பஜார் பாலம் அருகே சாலையில் கேட்பாரற்று கிடந்த கைப்பையை கண்டெடுத்துள்ளனர். அதில் 11 பவுன் தங்க நகைகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து சாலையில் கண்டெடுத்த நகையை உரியவரிடம் ஒப்படைக்க எண்ணி சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் தங்க நகை மற்றும் கைப்பையை ஒப்படைத்தனர். பின்னர் நகையை தவறவிட்ட பூங்கோதை வேணுகோபாலகிருஷ்ணன் தம்பதியினரை காவல் ஆணையாளர் அலுவலகம் வரவழைத்து மாநகர காவல்துறை ஆணையாளர் நகைகளை ஒப்படைத்தார். மேலும் சாலையில் கிடந்த நகைப்பையை போலீசாரிடம் ஒப்படைத்த தம்பதியின் நேர்மையை பாராட்டி அவர்களை கௌரவப்படுத்தினார். அன்பே மொழி என சொல்வோம், அறமே வழி என செல்வோம், அழகான இந்த வாழ்வு வரம் ஆகுமே. மண்ணில் மனிதத்தை விதைப்போம், மகிழ்ச்சி பூக்களை பறிப்போம், நிலம் எங்கும் நேச கரத்தை நாமே நீட்டுவோம்.